சென்னை பல்கலை துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்ட மசோதாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பினார். தமிழக உயர்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தேர்தல் குழு அமைக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் நீடித்தது. பல்கலை துணைவேந்தர்களை நியமிக்கவும் நீக்கவும் தமிழக அரசுக்கே அதிகாரம் வழங்கும் வகையில் சட்டசபையில் 2022 பல்கலை சட்டங்களில் திருத்தம் செய்து திமுக அரசு மசோதா நிறைவேற்றியது. சென்னை பல்கலைக்கு ஒரு மசோதா, மற்ற 12 பல்கலைகளுக்கு பொதுவான மசோதா நிறைவேற்றப்பட்டு மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டன. இவற்றுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார்.